ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் மவுண்டன் ரைடர். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக நமக்கு 14 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ 23 மினிட்ஸு. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா டிராஃபிக்குன்னா ஸ்லோ மூவ்மெண்ட்டில் தான் வண்டி மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்படி காட்டுது. பட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ரூட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது நமக்கு. ஸோ கிளம்பியாச்சு. மேற்கரை அப்படின்றது ஒரு அம்மன் கோயில் தான். வனக்காளி பத்ரகாளி அம்மன் கோயில் சம்திங் வருது நேமு. ஸோ நான் அதை யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ நமக்கு நடந்த வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்களுக்கு எங்கேயும் கோயிலாக அலைய வேண்டியதாக இருக்குது. ஓகே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் டிஃபன் முடிச்சுட்டு நான் இப்போ கிளம்பியாச்சு. ஸோ என்னோட ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ தான். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம மறுபடியும் கிளம்பணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து தேனி போயிட்டு தேனியிலிருந்து நம்ம இப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். மேபி இன்றைக்கி மேக்ஸிமம் தேனி பழனி போகிற மாதிரி இருக்குது. பழனி வந்து இங்கேருந்து 280 கிலோமீட்டர் to 80 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ பார்ப்போம், கிளம்பி போகும்போது நமக்கு பழனியை பார்த்துட்டு முருகரை பார்த்துட்டு போயிடலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். டைம் என்னென்னா, இப்போ எக்ஸாக்டாக வந்து 9:20. ஸோ மேபி 10 o'clock அங்கே போய் ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா அது வந்து லொக்கேஷன் போட்டேன், அந்த டெம்பிளுக்கு லொக்கேஷன் வரமாட்டேங்குது. அந்த மேற்கரை அப்படின்ற ஒரு எக்ஸாக்டாக அந்த ஊர் பேர் வரமாட்டேங்குது. அந்த வில்லேஜுக்கு போயிட்டு தான் நம்ம அங்கே யாரையாவது கேட்கணும். ஸோ அங்கே வந்து ஃபேமஸானது ஒரு டேம் இருக்குது. ஸோ அந்த டேமையும் நான் காட்டுறேன். ஸோ நம்ம நைட்டு இதில் தான் வந்தோம். ஸோ ரைட்டில் போய்ட்டோன்னு நினைக்கிறேன். சின்ன பைபாஸ் தான் இது. சிவகாசி வரைக்கும் ஹைவே இருக்கும். சிவகாசின்னா அது அப்படியே திருநெல்வேலி போகும்னு நினைக்கிறேன் அந்த ஹைவே. லோக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா லோக்கல் வெஹிக்கிள் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் லொக்கேஷன் தான் தாறுமாறாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, அந்த 540 கிலோமீட்டர் வந்ததுக்கு செம்ம வருது. எட்நூறுனா 865 கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட 540 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஸோ செம்ம வருது 540 கிலோமீட்டர் வந்ததுக்கு. எப்படி சொல்கிறதுனா, வேறு லெவலில் இருக்குது லொக்கேஷன் எல்லாமே. ஸோ போகும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
ஸோ இன்றைக்கி கிட்டதான் ஒரு 14 to 15 கிலோமீட்டர் தான் ரைட் பண்ணுறேன். அப்படின்னா தான் நான் க்ளவுஸு ஜாக்கெட் எதுவுமே போடலை, அதுவும் ரூம்லேயே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம போட போகிறோம். அண்ட் கிளம்பும்போது மேபி நான் 1 மணிக்குள்ளே கிளம்புற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ 1 மணிக்குள்ளே கிளம்புனா தான் நான் போக முடியும். ஏன்னா ராஜபாளையம் போகிறதுக்குள்ளேயே டைம் ஆகிடும். ஸோ மேபி 1 மணிக்குள்ளே கிளம்பணும். ஸோ 10 இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். ஸ்கூலு மலை கோயில் வேறு இருக்குங்க இங்கே. ஸ்ட்ரைட்டாக தான் காட்டுது ரூட்டு. ஸோ ரூட் கரெக்டாக காட்டுதான்னு கூகுள் அக்கௌண்ட் தான் தெரியும். ஏன்னா கூகுள் அக்கௌண்ட் நிறைய ஏமாற்றி விட்டுருது நம்மளை. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஜெர்க்கினை போட்டிருக்கலாம், எனக்கு லைட்டாக குளிருது. பட் ஆனால் இது வந்து வெயில் தான் ஜாஸ்தி. இங்கே என்னன்னா நான் அங்கே ஒரு இடத்துல சாப்பிட்டேன், தள்ளு வண்டியில் தான் கைதி போகிறது தான் சாப்பிட்டேன். அங்கே ட்ரைனேஜில் ஐ மீன் அந்த நம்ம குளிக்கிற தண்ணி எல்லாம் சைடில் வீட்டுக்கு பக்கத்தில் போகும்ல, அதில் பார்த்தேன் ஒயிட்டாக பியூராக போகுது தண்ணி. நம்ம ஏரியாவிலலாம் பார்த்தோன்னா பிளாக்காக போகும், ஸ்மெல்லு கப்பு நாரும். நான் என்னடா பார்த்தா ட்ரைனேஜ் இருக்குது, எப்படா சாப்பிட்றதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அது அந்த ட்ரைனேஜ்ன்றதுக்கான ஒரு ஸ்மெல்லே இல்லை. ஒயிட்டாக பியூர் வாட்டர் எப்படி போகும், எப்படி இருக்குமோ அப்படி தான் போகுது. செம்மையாக இருந்துச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் போல். வெயில் வெளுத்தெடுக்குது, ஆனால் எங்கே பார்த்தா நெல். இங்கே பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் தண்ணின்றது நிறையவே இருக்குது. இப்போ பாருங்கள் ஒரு இடத்துல கூட நான் இந்த சிவகாசிலேருந்து மதுரை அந்த போகிற வழியில் தான் எனக்கு வெட்ட வெளியாக தெரிஞ்சுது, வெட்ட காடாக தெரிஞ்சுது. பட் இந்த சிவகாசியை கிராஸ் பண்ண உடனே எல்லாம் அப்படியே டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருக்குது. டோட்டலாகவே சேஞ்சுன்னா ஒட்டுமொத்தமாகவே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஸோ மதுரையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வெக்கையாக இருக்கும். பட் ஆனால் இது தென்காசி பார்த்தோம்னா சீரியஸாக சொல்கிறேன், செம்ம ஒர்த்து. பாருங்க எவ்வளோ பெரிய பாறை இருக்குது. நிறைய பேர் திட்டுவாங்க, என்னடா வண்டி எடுத்து சுற்றினே இருக்கிறான் அப்படின்னு. பட் ஆனால் இதுலேயும் ஒரு எப்படின்னா பைக் அப்படின்றது ஒரு செப்பரேட்டான ஃபீலை கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளைமேட்டை பார்த்தா உடனே மனசில் இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சிரும். ஐ மீன் இதுக்காக மட்டும் இல்லை, மைண்ட் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே அவ்வளோதான். சொல்லப்போனால் மைண்ட் வந்து நல்லா ரீஃப்ரெஷ் ஆகும். இந்த
மாதிரி ஏரியாலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேரளா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கேரளா போகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அமௌண்ட் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அடுத்து அங்கேயும் கேரளா வந்து எனக்கு ட்ரிப் அடிக்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசை. ஸோ கேரளா அப்படின்னா ஒரு 3 to 4 days அங்கேயே கேரளாவில் ஸ்டே பண்ணி சுற்றிட்டு வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது இன்னொன்று என்னென்னா, கேரளா பார்ட்ரு நமக்கு எப்படி ஒசூர் இருக்கோ அது மாதிரி தான். ஒசூர்னால் அது ரொம்ப கிட்டாச்சு. பட் இதுவும் அப்படி தான் இருக்கும். சம்திங் அப்படி தான் வருது இதுவுமே. கேரளாவுக்கு இது அப்படி தான் இருக்குது. மேபி தான் இருக்குதுன்றதை விட அப்போ தான் இருக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாலாம் தெரியாது. நான் வந்து இத்தனை நாள் மதுரையில் ஒரு பாட்டப் ஏரியா தான் ராஜபாளையம்னு நினச்சேன். பட் ஆனால் ராஜபாளையம் அப்படின்னு ஒரு ஊரே இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதில் நான் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மதுரைக்கு வந்து நிறைய தடவை வந்திருக்கேன். பட் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ராஜபாளையம் தெரியாமல் வந்து நான் ஒரே ஆள் தான். அதுவும் இந்த ஏரியா வந்து நம்ம வரல, ஸோ நம்ம பார்க்கல அப்படின்னா ஓகே. பட் ஆனால் மதுரைக்கு நிறைய டைம் வந்திருக்கேன். நமக்கு அப்போயே இந்த ராஜபாளையம் அப்படின்னு செப்பரேட்டான ஊர் நமக்கு தெரியாது. நான் வந்து மதுரையிலேருந்து பார்ட் ஆஃப் ஏரியான்னு நினச்சிருந்தேன், அவ்வளோதான். எப்படின்னா பெங்களூரில் எப்படி பிடிஎம்மு சில்க் போர்டு இப்படிலாம் இருக்குதோ, ஸோ அது மாதிரி தான் மதுரையில் ஒரு பாட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது டோட்டலாகவே நம்ம நினச்சது தப்பு அப்படின்னு. ரொம்ப அசிங்கமாக போச்சு கோபால். ஸோ ஓகே தான், இந்த சைடு ரோடெலாம் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, ரோடு அவ்வளோ மோசமாலாம் கிடையாது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரோடு வந்து சூப்பராக இருக்கும். அதில் வந்து நம்ம ஓகேன்றதை விட பெருமையாகவும் சொல்லிக்கலாம். மேக்கரை 5 கிலோமீட்டர் காட்டுது. மேக்கரை வனபத்ரகாளியம்மன் கோயில். ஸோ பார்க்கலாம். அச்சன் கோயில் 21 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கேரளாவோட பார்டருக்கே வந்தாச்சு. ஸோ கேரளா போயிட்டோம் அப்படின்னா இந்த கேமரா இதெல்லாம் ஃபிட் பண்ணவே கூடாது. இது ஒரு கூத்து. அந்த ஊருக்கு போனால் வீடியோலாம் பண்ண முடியாது. ஸோ வீடியோ பண்ணாமல் வேணும்னா நம்ம சுற்றிட்டு வரலாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே கேரளாவில் கவர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். பட் அங்கே பண்ணக்கூடாதுன்றாங்க, என்னான்னு தெரியாது எனக்கும். இது எவ்வளோன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் ரோடெலாம் செமையாக இருக்குது. ரோடும் நல்லா இருக்குது, லொக்கேஷனும் அவ்வளோதான். சூப்பரப்பா. ஸோ அங்கே ஒரு
மலை மேலே அந்த கோயில் தான் நினைக்கிறாங்க போல்டு போட்டிருந்தது. நான் என்னென்னா சிவன் கோயில் தென்காசியில் சிவன் கோயில் ஒன்று இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ அதுக்கு நான் போகணுன்னு இருந்தேன். பட் என்னென்னா இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு போகக்கூடாது, அதனால தான் நான் போகலை. ஏன்னா எங்கள் குலதெய்வமே சிவன் அப்படின்றதுனால நான் வந்து நிறைய தடவை போயிடுவேன். நீங்கள் பாருங்கள் சும்மா எப்படி இருக்குன்னா இந்த சைடு வாட்டர் எல்லாமே இந்த இளநீ மாதிரி இருக்குங்க சீரியஸாக. சேம் இளநீ எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. பாருங்க எருமை, இப்போ தான் எங்கள் ஊரை பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. சேம் எங்கள் ஊர் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. எங்கள் ஊர் இப்படி தான் இருக்குது, மலை ஓரமாக இப்படி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய மலை, அப்பா மவுண்டெயின்லாம் பயங்கரமாக இருக்குது. எங்கள் ஊரில் என்னென்னா இவ்வளோ பச்சையெல்லாம் இருக்காது, ஒத்துக்கிறேன். அதெல்லாம் காஞ்சி நாரின்னு கிடக்கும். ஸோ இந்த பக்கம் தான் கேரளாவோட பார்டர் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அச்சன் கோயில் இப்படி தான் போட்டிருக்காங்க. மேக்கரை 2 கிலோமீட்ரு. அங்கே போய் நம்ம கேட்டு தான் போகணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி லொக்கேஷன்லாம் கிடையாது. ஒரு டீயை போடணும்பா. மேக்கரை ஹோம் ஸ்டே ட்ரீஸ் பார்க்கலாம். பார்க்கலாம் வேண்டாம், எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும். இல்லை ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் போல். ஃபாரஸ்ட் ஏரியா தான் இது. ஸோ மேபி நம்மளை தடை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் போயிருக்காங்க அந்த கோயிலுக்கு. ஸோ அந்த நம்பி தான் நான் போகிறேன். வர வர ரோடு சின்னசாகிட்டு சைஸ் வந்து சின்னசாகிட்டே இருக்குது. என்னப்பா பார்டரில் கொஞ்சம் பெருசாக தான் போடுங்கப்பா ரோடு, ஒன்றும் ஆகாது. டேமை பாருங்க, சும்மா அட்டகாசமாக இருக்குது. நான் சீரியஸாக சொல்கிறேன், ஒர்த்துங்க, செம்ம ஒர்த்து. ஸோ எங்கேயாவது நிப்பாட்டி யாரையாவது கேட்போம் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நெட்வொர்க் கிடைக்குதான்னு தெரியாது நமக்கு.
இதுவும் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஒன் டைம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால நமக்கு அந்த கூகுள் மேப்பும் இல்லை. இது வந்து மேப்பும் இல்லை, கூகுள் மேப்பும் காட்டலை. ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் போனால் கேரளாங்க. ஸோ பார்ப்போம், எங்கேயாவது நிப்பாட்டி கேட்போம். செயின் லூபாவது எடுத்துகிட்டு வந்துருக்கணுங்க. செயின் பேக்கரில் ரொம்ப சவுண்டு வருது. ஸோ செயின் லூபாவது எடுத்துகிட்டு வந்து செயின் லூப் அடிச்சு விட்ருப்பேன். வனபத்ரகாளி அம்மன் கோயில் எங்கேயாவது நிப்பாட்டி மேப் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இருங்க, மேப்பை ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இந்த வீடியோவில் நான் உங்களை அதிக மக்களுக்கு அறியப்படாத அடர்ந்த மலை அடிவாரத்தில் நிமிர்ந்து நிற்கும் உக்கிர ரூபத்தில் காட்சி தரும் இருக்கும் இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகிற மக்களே. ஓகே கைஸ், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு. அதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மவுண்டன் ரைடர். ஸோ ஆல் ஆஃப் யூ பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மவுண்டன் ரைடர். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். வணக்கம்.